character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Hi students, good evening all. So today we are going to see 12th standard Biobotany. So in last class we discussed about the different topics, right? So development of male gametophyte, female reproductive system ella paatholingla. So now we are going to see the new topic. Okay, let me start our session. So in last class development of monosporic embryo sac பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் embryo sac எப்படி ஃபார்ம் ஆகுது, தென் ஃபீமேல் gametophyte வந்து எப்படி அதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா இங்கே ஒரு நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். ஸோ அந்த நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும்போது செல் அண்டர்கோஸ் அப்ரிஷியபிள் எலாங்கேஷன். ஸோ அதில் அந்த செல் வந்து எலாங்கேட் ஆகி ஒரு பேக் லைக்ஸ் மீன்ஸ் சாக் லைக்ஸ் அப்பியரன்ஸ் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொன்னோம், எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. Of the 4 nuclei at the micropylar end of the embryo sac, 3 organize into an egg apparatus. So இந்த nuclei micropylar endல வந்து மொத்தம் 4 nuclei present ஆயிருக்கு. அதில் 3 ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, egg apparatus வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? The fourth one is left free in the cytoplasm of the central cell as the upper polar nucleus. So மொத்தம் 4 nuclei இல்லை, 3 form together an egg apparatus. அப்புறம் ரிமைனிங் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணுது, இட் இஸ் லெஃப்ட் ஃப்ரீ இந்த சைட்டோபிளாசம். அதை வந்து ஃப்ரீயாக சைட்டோபிளாசமில் விட்டுட்டாங்க. ஸோ விச் ஆக்ட் ஆஸ் த அப்பர் போலார் நியூக்ளியஸ். ஸோ அதுதான் என்னவா ஆக்ட் ஆகுதுனாங்க, அப்பர் போலார் நியூக்ளியஸாக ஆக்ட் ஆகுது. 3 nuclei of the chalazal end form 3 antipodal cells, whereas the fourth one functions as the lower polar nucleus. ஸோ டோட்டலி 4 நியூக்ளியஸில் 3 நியூக்ளியஸ் வந்து இந்த chalazal எண்டில் வரும்போது அது என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா 3 antipodal செல்ஸாக அங்கே உருவாகுது. whereas the fourth one ரிமைனிங் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த fourth one என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா லோயர் போலார் நியூக்ளியஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ டிபெண்டிங் ஆன் த plant, the 2 polar nuclei may remain free or may fuse to form a secondary nucleus. ஸோ அது உருவாகிற பிளான்ட்டை பொறுத்து என்னவாகும்னா 2 போலார் நியூக்ளியை ஒன்றா சேர்ந்து செகண்டரி நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெண்டுமே என்னவாகலாம், தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்கலாம். அது வந்து அதோட பிளான்ட்டை பொறுத்து தான், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ த எக் apparatus is made up of a central egg cell and 2 synergids, one on each side of the egg cell. ஸோ இந்த இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, this is the structure of embryo sac. ஓகேவா? ஸோ அது என்னது, structure of embryo sac. ஓகே. ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் அ sac like structure தான் நம்ம என்ன சொல்லுவோம், embryo sac அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ filiform apparatus. ஸோ இதுதான் என்னது, filiform apparatus. ஸோ இது ரெண்டு தான் synergids, this 2 synergids. ஸோ இது வந்து synergidsனா என்னென்னா இது ரெண்டு 2 செல்ஸ். இது எதுக்காக இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிளான்ட்டுக்கான தேவையான, தட் மீன்ஸ் அந்த ஓவம் டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் நரிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த synergid, தட் மீன்ஸ் 2 செல்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து egg apparatus. ஸோ synergidsக்கும் எக்குக்கும், this is the egg apparatus. அண்ட் இங்கே 2 இருக்குங்களா, this is the polar nucleus. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 3 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 3 நியூக்ளியஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஆன்டிபோடல் செல்லில் வந்து ஃபார்ம் ஆகுது. 4th ஒன் வந்து லோயர் போலார் நியூக்ளியஸாக நமக்கு இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த 3 நியூக்ளியஸ் தான் ஆன்டிபோடல் செல்லாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். ஸோ ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்தும் அங்கே இருக்கிற 2 போலார் நியூக்ளியை வந்து என்னவாகலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி செகண்டரி நியூக்ளியஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். த எக் apparatus is made up of central egg cell and 2 synergies. ஸோ synergiesனால நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், எக் apparatus is made up of central egg cell, one on each side of the egg cell. Synergies segregate chemotropic substances that help to attract the pollen tube. ஸோ இந்த synergiesல வந்து என்ன செக்ரெட் பண்ணி வச்சிருக்கோம், chemotropic substanceஸை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா pollen tube வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா pollen tube அட்ராக்ட் பண்ணி அங்கே வந்தால் தான் அங்கே என்ன நடக்கும், pollination நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் the special cellular techniques called filiform apparatus of synergids help in the absorption, conduction of nutrients from the nucellus to embryo sac. ஸோ நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் திக்னிங் கவரிங் நம்ம என்னன்னு சொன்னோம், filiform apparatus அப்படின்னு சொன்னீங்களா. ஸோ அது எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா, absorption and conduction of nutrition from the nucellus to embryo sac. nucellusக்கும் embryo sacக்கும் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி, தட் மீன்ஸ் நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி அதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. ஓகேங்களா, அதுதான் இந்த filiform apparatusோட ஒர்க். It also guides the pollen tube into the egg. ஸோ இந்த filiform apparatus என்ன பண்ணுது, pollen tube வந்து எக்கு உள்ளே போகிறது எப்படி போகணும் அப்படின்ற வழிமுறைகளை வந்து சொல்லிக் கொடுக்குது. Thus a 7-celled with 8 nucleated embryo sac is formed. ஸோ இதனால தான் அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, 7 மொத்தம் 7 செல்லு with 8 nucleated embryo sac. அப்போ 7 செல்லில் டோட்டலி 8 nucleated embryo sac வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. The structure of embryo sac is given in the figure 1.10. ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் pollination. ஸோ pollination நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. pollination எல்லா பிளான்ட்ஸ்லையுமே pollination நடக்கும். ஓகேங்களா. ஸோ pollination is a wonderful mechanism which provides food, shelter, etc. for the pollinating animals. So pollination என்றது வந்து it's a wonderful mechanism. ஸோ அது என்னென்ன ப்ரொவைட் பண்ணுது, ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் த பாலினேட்டிங் அனிமல்ஸ். அந்த எந்த அனிமல் வந்து அங்கே பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த அனிமல்ஸ்க்கு வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர். Many plants are pollinated by a particular animal species and the flowers are modified accordingly and thus there exists a co-evaluation between the plants and animals. ஸோ இங்கே என்னென்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து தனித்தனி அனிமல்ஸ் மூலிமா அங்கே பாலினேஷன் நடக்கும். ஓகேவா, ஒரு சில அனிமல்ஸ் வந்து ஒரு சில பிளான்ட்ஸில் மட்டும்தான் வந்து அட்ராக்ட் பண்ணி அங்கே வந்து போயிட்டு பாலினேஷன் நடக்கும். ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, அண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆர் மாடிஃபைட் அக்கார்டிங்லி. ஸோ அந்த என்ன அனிமல் வந்து அங்கே பாலினேஷன் நடக்கிறதுக்கு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணிடும், அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேவா, அண்ட் தஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஏ கோ எவால்வேஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஏன்னா அந்த அனிமல்ஸுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் அங்கே என்ன நடக்குது, ஒரு எவால்வேஷன், கோ எவால்வேஷனாக ரெண்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்கே நடக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் இமேஜின் இஃப் பாலினேஷன் ஃபெயில்ஸ், do you think there will be any seed and fruit formation? ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ பாலினேஷனே பிளான்ட்ஸில் நடக்கலை அப்படின்னா அங்கே ஏதாச்சும் சீட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன் இருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு பேர்ட் வந்து ஒரு ஃப்ளார் மேலே உட்கார்ந்து அதோட பாலினேஷனை தட் மீன்ஸ் அங்கே இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் டிஸ்போசல் பண்ணும். ஏன்னா அங்கே அதில் தேனி இருந்துச்சுன்னா தேனியை சக் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல போடும். ஸோ அப்படி தான் வந்து என்னது, சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி அங்கே ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகுது இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே பாலினேஷனே நடக்கலைன்னா சீட் அண்ட் ஃப்ரூட் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட், வாட் ஹேப்பன்ஸ் டு பாலினேட்டிங் organism and those that depend on these pollinating organism for the food. ஸோ அப்படி நடக்கலைன்னா அங்கே பாலினேட்டிங் ஆர்கனிசம்க்கு என்ன நடக்கும்? ஸோ பாலினேஷன் நடக்கிறதுக்காகவே சில அனிமல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்போ அதோடைய ஃபுட்டுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்றதுல இங்கே கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்க. Here lies the significance of the process of pollination. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாலினேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோடைய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். The pollen grains produced in the anther will germinate only when they reach the stigma of the pistil. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். இப்போது pollen grains வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது எப்போ போய் ஸ்டிக்மாவில் ரைட் பிளேஸில் லொக்கேட் ஆகுதோ அப்போ தான் அங்கே என்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோம், பாலினேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The reproductive organ, stamen and the pistil of the flower are spatially separated. A mechanism which is essential for pollen grains to reach the stigma is needed. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஸ்டேமன்ஸ் அண்ட் பிஸ்டில் ஆஃப் எ ஃப்ளார். நம்ம ஃப்ளார், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளார் ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருப்போம். ஸோ அப்போ பிஸ்டில்னா என்னது, மூணுமே சேர்ந்தது தானே, ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி, மூணும் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிஸ்டில்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி ஸ்டேமனும் பிஸ்டிலும் தனித்தனியாக செப்பரேட் ஆனால் தான் என்ன நடக்குதாங்க, அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ஸ்டிக்மாவில் போய் ரைட் பொசிஷனில் பிளேஸ் ஆகும். அப்போ தான் அங்கே என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும்.
This process of transfer of pollen grains from the anther to the stigma of a flower is called pollination. So அப்ப antherல இருந்து pollen grains வந்து ஸ்டிக்மாக்கு ரீச் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் pollination. ஓகேவா? Pollination is a characteristic features of spermatophyte, that means gymnosperms and angiosperms. ஏன்னா female reproductive part and male reproductive part ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன நடக்குது அங்க pollination நடக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Pollination in gymnosperms is said to be direct. So gymnospermsல நடக்கிற pollination வந்து direct pollination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்க இது direct pollination அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா as the pollens are deposited directly on the exposed ovules. So இங்க வந்து என்ன ஆகுது, இந்த pollens எல்லாமே வந்து எந்த ஓவியல்ஸ்ல போய் இருக்கணுமோ கரெக்டா அந்த ஓவியல்ஸ்ல போய் அங்க சேரறதுனால தான் நம்ம இத என்னன்னு சொல்றோம் direct pollination அப்படின்னு சொல்றோம். Whereas in angiosperms it is said to be indirect. But angiospermsல நடக்கிற pollination வந்து indirect pollination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது indirect pollination அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா as the pollens are deposited on the stigma of the pistil. So இங்க வந்து angiospermsல இருக்கிற pollen grains எல்லாமே எங்க போய் பிளேஸ் ஆகுது, ஸ்டிக்மால போய் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுங்க pollination நடக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் indirect pollination அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? So in majority of angiosperms the flower open and exposes its mature anthers and stigma for pollination. So majority of the angiosperms என்ன நடக்குது, அதோட flowers வந்து ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த pollen grains அட்ராக்ட் பண்றதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, pollination நடக்குது. Such flowers are called chasmogamous. So அந்த மாதிரி that means ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க pollination நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளவருக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் chasmogamous flower அப்படின்னு சொல்லுவோம். and the phenomenon is called chasmogamy. so அங்க நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் chasmogamy. so கேட்பாங்க ஓகேங்களா, angiospermsல என்ன மாதிரியான pollination நடக்குது, ஓகேங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால chasmogamousன்றது அந்த ஃப்ளவரோட நேம், அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து chasmogamy. in other plants, so angiosperm, that means angiosperm இல்லாத மற்ற பிளான்ட்ஸ்ல pollination occurs without opening and exposing their sex organs. pollination எப்படி நடக்குது, அதோட sex organs ஓப்பன் பண்ணாம வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாமையே அங்க pollination நடக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா clistogamous and the phenomenon is called clistogamy. அந்த மாதிரி ஃப்ளவருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் clistogamous flower. அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் clistogamy. ஓகேங்களா? ஸோ என்னது, மெஜாரிட்டி ஆஃப் த ஆன்ஜியோஸ்பர்ம்ஸில் ஃப்ளார்ஸ் வந்து அதோடைய செக்ஸ் ஆர்கன்ஸை ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி பாலினேஷன் நடக்கும்போது அந்த ஃப்ளவருக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் சாஸ்மோகேமின்னு சொன்னோம். பட் சில பிளான்ட்ஸில் வந்து என்னவா இருக்குது, அதோடைய ஃப்ளார்ஸ் வந்து அதோடைய செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்போஸ் பண்ணாமே அங்கே பாலினேஷன் நடக்கிறதுனால அதுக்கு பேர் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிளிஸ்டோகேமி. ஓகேங்களா? Based upon the flower on which the pollen of a flower reaches, the pollination is classified into two kinds. So என்னது, ஃப்ளார்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா? ஃப்ளாரை பொறுத்து pollen grains வந்து எங்கே எப்படி ரீச் ஆகுது அதை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பாலினேஷனை டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் இஸ் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகமி, செல்ஃப் பாலினேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன ஆட்டோகமி, கிராஸ் பாலினேஷனுக்கு இன்னொரு பேர் அலோகமி. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் பாலினேஷனுக்கு ஆட்டோகமி, கிராஸ் பாலினேஷன் அலோகமி. ஸோ நம்ம செல்ஃப் பாலினேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகமி. ஸோ க்ரீக்கில் ஆட்டோனா என்னது செல்ஃப். ஓகேங்களா? க்ரீக்கில் ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப், கேமோஸ் மீன்ஸ் மேரேஜ். அப்போ செல்ஃப் பாலினேஷன் என்னது செல்ஃப் மேரேஜ். ஸோ தன்னைத்தானே அதுக்குள்ளேயே நடக்கிற அந்த பாலினேஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். According to a majority of botanists, the transfer of pollen on the stigma of the same flower is called self-pollination or autogamy. So, அப்போ ஒரே பிளான்ட்ல இருக்கிற pollen grains வந்து anther to stigma transfer ஆகுது இல்லையா, அப்போ சேம் ஃப்ளவரில் நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செல்ஃப் பாலினேஷன். ஏன்னா அது தன்னைத்தானே அதோடைய ஃப்ளாஸ்க்குள்ளேயே நடந்துக்கிற பாலினேஷனுக்கு பேர் தான் செல்ஃப் பாலினேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னது ஆட்டோகேமி. செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் தோஸ் பிளான்ட்ஸ் விச் பியர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ஸோ செல்ஃப் பாலினேஷன் வந்து எந்த மாதிரி ஃப்ளார்ஸில் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் தான். ஓகேங்களா? பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் தான் வந்து இந்த செல்ஃப் பாலினேஷன் வந்து பாசிபிள். இன் ஆர்டர் டு ப்ரோமோட் செல்ஃப் பாலினேஷன் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஹேவ் செவரல் அடாப்டேஷன்ஸ் ஆர் மெக்கானிசம்ஸ். ஸோ அங்கே செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும், அந்த ஃப்ளாரில் வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும்னா அங்கே நிறைய அந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்னது நிறைய அடாப்டேஷன் அண்ட் மெக்கானிசம்க்கு வந்து உட்படுத்தப்படுது. ஸோ அதுதான் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ கிளிஸ்டோகேமி,
ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிளிஸ்டோகாமினா என்னன்னு பார்த்தோம் ஓகே. ஸோ அங்கே என்னென்னா ஃப்ளார்ஸ் வந்து க்ளோஸ்ட், தட் மீன்ஸ் எப்போவுமே அதோடைய செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து ஓப்பன் பண்ணாது, வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி அங்கே பாலினேஷன் நடக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளாருக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவர் அண்ட் த ப்ராசஸ் இஸ் கிளிஸ்டோகாமின்னு சொன்னோமா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இன் கிளிஸ்டோகாமி. ஸோ க்ரீக்கில் கிளிஸ்டோ மீன்ஸ் க்ளோஸ்ட், கேமோஸ் மீன்ஸ் மேரேஜ். அப்போ வந்து என்னென்னு க்ளோஸ்ட், தட் மீன்ஸ் அதோட செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும்போதே அங்கே பாலினேஷன் நடக்கும், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் க்ளோஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளவர்ஸ் நெவர் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் தஸ் த சொன்னது அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அது எப்போவுமே ஓப்பன் பண்ணாது. அண்ட் தஸ் த பாலினேஷன் இஸ் கேரிட் அவுட் வித்தின் த க்ளோஸ்டு ஃப்ளவர். அப்போ அந்த ஃப்ளவர் க்ளோஸாக இருக்கும் போதே தான் அங்கே என்ன நடக்குது, பாலினேஷன் நடக்கிறதுனால அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிளிஸ்டோகாமி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காமலினா, வியோலா, அக்ஸாலிஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளார்ஸ். ஸோ இது மூணுமே என்னென்னா இட்ஸ் அ ஃப்ளாரிங் பிளான்ட். ஸோ இந்த மூணுத்துலேயுமே என்ன மாதிரி கலர்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிங்க், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் தான் இதில் இருக்கும். காமலினா, வயோலா, அக்ஸாலிஸ் இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள், கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளார்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இன் காமலினா பென்ஹாலினன்ஸ் 2 types of flowers are produced. ஸோ இந்த காமலினால 2 types of flowers வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஒன்று என்னது ஏரியல் அண்டு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார்ஸ். ஏரியல்னா என்னது டாப் ஆஃப் த பிளான்ட்டில் இருக்கிறது தான் ஏரியல், அண்டர் கிரவுண்ட்னா பிலோ த கிரவுண்ட், ஓகேங்களா. ஸோ த ஏரியல் ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட். ஸோ அப்போ மேலே இருக்கிற ஃப்ளார்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட்லி கலர்டாக இருக்கும். சாஸ்மோகாமஸ் அண்ட் இன்செக்ட் பாலினேட்டட். ஸோ ஆல்ரெடி சாஸ்மோகாமஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதோடைய ஃப்ளார் வந்து ஓப்பன், அதோட செக்ஸ் ஆர்கன்ஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாலினேஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஃப்ளவரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சாஸ்மோகாமஸ் ஃப்ளார்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் இன்செக்ட் பாலினேட்டட். ஸோ இன்செக்ட் மூலிமா தான் அங்கே என்ன நடக்குது, பாலினேஷன் நடக்குது. தஸ் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் borne on the sub-aerian branches of the rhizome that are dull. ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும்னா, மேலே ஏரியல் பார்ட்டில் இருக்கிற ஃப்ளார் வந்து ரொம்ப பிரைட்லி கலர்டாக இருக்கும், பட் கீழே இருக்கிற ஃப்ளார் வந்து என்னவாக இருக்கும், ரொம்ப டல் இன் கலராக இருக்கும். அண்ட் இட் இஸ் கிளிஸ்டோகாமஸ் அண்ட் செல்ஃப் பாலினேட்டட். ஸோ கிளிஸ்டோகாமஸ்னால் என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து கிளிஸ்டோகாமஸாக இருக்கும். அண்ட் செல்ஃப் பாலினேட்டட்னா என்னது, அதுக்குள்ளேயே என்னது பாலினேஷன் நடந்துக்கும். அண்ட் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் பாலினேட்டர்ஸ் ஃபார் பாலினேஷன். ஸோ இது எந்த ஒரு பாலினேட்டரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதாங்க பாலினேஷன் நடத்துறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஃப்ளார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ காமலினா வித் கிளிஸ்டோகாமஸ் அண்ட் சாஸ்மோகாமஸ் ஃப்ளார். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சாஸ்மோகாமஸ் ஃப்ளார்னா ஏரியல் பார்ட்டில், தட் மீன்ஸ் அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறத நம்ம ஏரியல் பார்ட்டுன்னு சொல்லுவோமா. ஸோ ஏரியல் பார்ட்டில் இருக்கிற ஃப்ளார் வந்து பிரைட்லி கலர்டாக இருக்கும். இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும், சாஸ்மோகாமஸ், தட் மீன்ஸ் சாஸ்மோகாமி நடக்கும். அண்டர் கிரவுண்டில் வந்து என்னவாக இருக்கும், அதோட ஃப்ளார்ஸ்லாம் வந்து டல் இன் கலராக இருக்கும். இங்கே வந்து என்ன நடக்கும்னா கிளிஸ்டோகாமஸ், தட் மீன்ஸ் கிளிஸ்டோகாமி தான் நடக்கும், ஓகேங்களா. இங்கே வந்து பாலினேஷன் வந்து இன்செக்ட் மூலிமா நடக்கும், இங்கே கீழே வந்து செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும், ஓகே. ஸோ அடுத்து ஹோமோகாமி. ஸோ பேர்லேயே இருக்குது, ஹோமோனா என்னது சேம் இல்லையா, ஹோமோகாமி, ஹோமோ மீன்ஸ் சேம் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ வென் த ஸ்டேமன்ஸ் அண்ட் த ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளார் மெச்சூர் அட் த சேம் டைம் இட் இஸ் செட் டு பி ஹோமோகாமி. நான் நேம்லேயே சொல்லிட்டேன், ஹோமோனா சேம் தான். அப்போ ஒரு பிளான்ட்டில் ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒரே நேரத்தில் மெச்சுரேஷன் நடக்கும் இல்லைங்களா, சேமாக, ஓகேங்களா. சேமாக நடக்கும்போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹோமோகாமின்னு சொல்லுவோம். இட் ஃபேவர்ஸ் செல்ஃப் பாலினேஷன் டு அக்கர். ஸோ இங்கே என்ன நடக்குது, செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்குது. எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலாப்பா அண்ட் கேத்தாந்தரஸ் ரோசியஸ். ஸோ மிராபிலஸ் ஜலப்பான்றது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்தி மந்தாரை பூன்னு சொல்லுவோம். இது வந்து என்னது ஈவினிங் 4 o'clock மேலே தான் பூக்கும் இந்த பூ, ஓகேங்களா. அதான் அந்தி மந்தாரை. அண்ட் கேந்தாரஸ் ரோசியஸ் வந்து என்னென்னா நித்திய கல்யாணி பூ, ஓகேங்களா. ஸோ அது ரெண்டுத்துலையுமே என்னவா இருக்கும், ஸ்டிக்மாவும் ஸ்டேமனும் ஒரே டைமில் மெச்சுரேஷன் நடந்து அங்கே பாலினேஷன் நடக்கும். ஸோ என்ன மாதிரியான பாலினேஷன் இங்கே நடக்கும், செல்ஃப் பாலினேஷன், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் incomplete dichogamy. ஸோ என்னது incomplete dichogamy. In dichogamous flowers the stamen and stigma of a flower mature at different time. Sometimes the time of maturation of these essential organs overlap so that it becomes favorable for self pollination. ஸோ இங்கே incomplete dichogamy-ன்ற நேம்லேயே இருக்கு இல்லையா, ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் அட் அ டைமில் மெச்சுரேஷன் அங்கே அடையாது. ஸோ அப்படி அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதை இன்கம்ப்ளீட் டைக்கோகாமின்னு சொல்கிறோம். பட் சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேஸில் இது ரெண்டுமே என்னவாகும், நேராக மெச்சூர் ஆகிட்டே வரும்போது ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிடும், ஓகேங்களா. அப்படி ஓவர்லேப் ஆகும்போது அங்கே என்ன சான்சஸ் இருக்குது, செல்ஃப் பாலினேஷன் நடக்காங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே செல்ஃப் பாலினேஷன், அதுக்குள்ளே இருந்த டைப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் டைப் வந்து கிராஸ் பாலினேஷன். ஸோ நேம்லேயே இருக்குது, கிராஸ் பாலினேஷன் என்னது, சேம் ஸ்பீஷியஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்கும், பட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருக்கும். அப்படி அங்கே ரெண்டு நடக்கிற அந்த பாலினேஷனுக்கு பேர் தான் என்னது, கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். It refers to the transfer of pollen on the stigma of another flower
the cross pollination is of two types. சொன்ன சொல்லிட்டேன் இங்கே வந்து இதோடைய pollen grains வந்து என்னவா இருக்கும், இந்த ஸ்டிக்மால இருந்து அடுத்த ஃப்ளாரோட ஸ்டிக்மால போய் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற அந்த ரெண்டு ஃப்ளாருக்கும் நடக்கிற அந்த பாலினேஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம். இதுலேயுமே என்னவா இருக்குது, டூ டைப்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெய்டனோகேமி. என்னது, ஜெய்டனோகேமி. When the pollen deposits on another flower of the same individual plant, it is said to be ஜெய்டனோகேமி. அப்படின்னா என்னது, ரெண்டு பிளான்ட்டுமே சேம் ஸ்பீஷஸை சேர்ந்ததாக தான் இருக்கும். பட் இதோடைய போலன் கிரெயின்ஸ் வந்து அடுத்த பிளான்ட்டோடைய ஸ்டிக்மாவில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ அங்கே ஒரு பாலினேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜெய்டனோகேமி. இட் யூஸ்வலி அக்கர்ஸ் இன் பிளான்ட் விச் ஷோ மோனோஷியஸ் கண்டிஷன். ஸோ இந்த ஜெய்டனோகேமி அப்படின்ற ப்ராசஸ் வந்து மோஸ்ட்டாக என்ன மாதிரி பிளான்ஸில் நடக்கும்னா, அது மோனோஷியஸ் கண்டிஷனில் இருக்கிற பிளான்ட்டில் தான் நடக்கும். ஸோ மோனோஷியஸ் கண்டிஷனை நம்ம கீழே பார்க்கலாம், அது என்ன கொடுத்துருக்காங்கன்றது. இட் இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் பட் இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் த போலன் கம்ஸ் ஃப்ரம் த சேம் பிளான்ட். என்னது, ஃபங்க்ஷன் வைஸாக இது வந்து என்னது கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோம், பட் சிமிலர் டு ஆட்டோகேமின்னு சொல்கிறாங்க. ஏன் இது ஆட்டோகேமின்னா என்னது, செல்ஃப் பாலினேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏன் இது ஆட்டோகேமின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இதோடைய போலன் எதுலேருந்து வருது, ஒரே ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்லேருந்து தான் வருது. இப்போது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து என்னது ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. பட் ஆனால் என்னது, அதோடைய ஸ்டேமன் வந்து இந்த பிளான்ட்டில் போனதுனால அது வந்து கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் வைஸாக கிராஸ் பாலினேஷன், பட் பேசிக்காக அது என்னது ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜெய்டனோகேமி. தென் ஜீனோகேமி. when the pollen that is genetically different deposits on another flower of a different plant of the same species, it is called xenogamy. ஸோ இங்கே என்னது ஜீனோகேமினா என்னன்னா, இப்போ ஜெய்டனோகேமின்றது வந்து சேம் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்டில் நடக்கிற அந்த பாலினேஷனுக்கு பேர் தான் நம்ம ஜெய்டனோகேமின்னு சொன்னோம். ஜீனோகேமின்றது என்னென்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஓகேங்களா, ஸோ அதோடைய போலன் வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து அதோடைய வேறுபட்ட பிளான்ட்ல போயிட்டு அங்கே நடக்கிறது அந்த பாலினேஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜீனோகேமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து controversies of cross pollination. So the flowers of the plants have also several mechanisms that promote cross pollination which are also called controversies of cross pollination or outbreeding devices அப்படின்னு சொல்கிறோம். it includes the following. ஸோ என்னது, இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து நிறைய பிளான்ட்ஸில் வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்குது, சில பிளான்ட்ஸில் வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்குது. ஸோ அப்படி அங்கே நடக்கும்போது அங்கே என்னது நிறைய மெக்கானிசம் தேவைப்படுது இல்லைங்களா. கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதா இருந்தாலும் சரி, செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் தேவைப்படுறதுனால அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ட்ரிவர்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் ஆர் அவுட்பிரீடிங் டிவைசஸ். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங்: dicliny or unisexuality. So dicliny or unisexuality. When the flowers are unisexual, only cross pollination is possible. There are two types. என்னது, ஒரு ஃப்ளவர் வந்து யூனிசெக்ஷுவல் பிளான்ட்டாக ஃப்ளவராக இருக்கும்போது அங்கே கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, ஸோ அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். மோனோஷியஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மோனோஷியஸ் கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் ஜெய்டனோகேமி அப்படின்ற ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மோனோஷியஸ்னா என்னென்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ஆன் த சேம் பிளான்ட். அப்போ ஒரு பிளான்ட்டில் இப்போ நமக்கு பாலினேஷன் நடக்கணும், இல்லை ஃபர்டிலைசேஷன் நடக்கணும், இல்லை ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன நமக்கு தேவைப்படும், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் அப்படி இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் இந்த கண்டிஷனில், மோனோஷியஸ் கண்டிஷனில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து என்னவா இருக்குது, ஒரே பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கோகனட், bitter gourd. coconut என்ன, தேங்காய், bitter gourd பாவக்காய். ஓகேவா, in plants like castor and maize autogamy is prevented but jeitonogamy takes place. ஸோ என்னன்னா மோனோஷியஸ் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே பிளான்ட்டில் இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மோனோஷியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கோகனட், பிட்டர் கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் பிளான்ஸ் லைக் என்னது, கேஸ்டர் அண்ட் மேய்ஸ், அதிலலாம் என்ன நடக்குது, ஆட்டோகமி இஸ் ப்ரிவென்டட். ஆட்டோகமி அங்கே நடக்காது, பட் ஜெய்டனோகமி டேக்ஸ் பிளேஸ். ஏன்னா மோனோஷியஸ் கண்டிஷனில் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜெய்டனோகமி வந்து டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோமா, அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க மோனோகமியில் ஜெய்டனோகமி ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. ஓகே, அடுத்தது டயோஷியஸ். ஓகே, ஸோ டயோஷியஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஸோ மோனோஷியஸில் வந்து சேம் பிளான்ட்டில் இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல், டயோஷியஸில் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொராசஸ், கேரிக்கா பப்பாயா. பொராசஸ்னா பனைமரம். ஓகேங்களா, அதுதான் பொராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கேரிக்கா பப்பாயா இஸ் அ பப்பாயா ட்ரீ. அண்ட் டேட் பாம். டேட் பாம்னா இந்த பெரிச்ச பழ மரம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான். ஹியர் போத் ஆட்டோகமி அண்ட் ஜெய்டனோகமி ஆர் ப்ரிவென்டட். அங்கே வந்து என்னது, ஆட்டோகமி மட்டும் ப்ரிவென்டடாக இருக்கும், ஜெய்டனோகமி அங்கே நடக்கும். பட் டயோஷியஸில் ரெண்டுமே ப்ரிவென்டட். ஓகேங்களா, ஸோ அடுத்து மோனோக்ளினி ஆர் பைசெக்சுவாலிட்டி.
flowers are bisexual and the special adaptations of the flowers prevent self pollination. So இங்க நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் bisexual flowers இருந்தா மட்டும் தான் என்ன நடக்கும்னு சொன்னோம், self pollination நடக்கும் அப்படினு சொன்னோமா. பட் இங்க வந்து flowers are bisexual and special adaptations of the flowers prevent self pollination. ஒரு சில special adaptationsனால இந்த flowers என்ன பண்ணுது, self pollination வந்து prevent பண்ணிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதுல two types இருக்கு பாருங்க, டைகோகேமி. சோ டைகோகேமினா என்னது, in bisexual flowers anthers and stigma mature at different time. சோ டைகோகேமினா என்னன்னா ஒரு bisexual flowerல ஆந்தரும் ஸ்டிக்மாவும் different timesல வந்து மெச்சூர் ஆகும், thus checking self pollination. ஏன் அப்படினா என்ன பண்றாங்க, different timeல வந்து மெச்சூர் ஆகும்போது அங்க எப்படி self pollination நடக்குது அப்படின்றத செக் பண்ணிருக்காங்க. it is of two types. so அங்க என்ன நடந்திருக்கு, two types of self pollination நடந்திருக்கு. ஒன்னு வந்து protandry, இன்னொன்னு வந்து protogyny. so protandryல வந்து என்னன்னா the stamens mature earlier than the stigmas of the flowers. so இந்த protandry conditionல ஸ்டேமன் தான் வந்து என்ன ஆயிடுது, ஸ்டிக்மாவை விட சீக்கிரமா மெச்சூர் ஆயிடுது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், புரோட்டாண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் கிளரோடென்ட்ரம். ஸோ ஹீலியாந்தஸ்னா என்னது, ஹீலியாந்தஸ் சாரி ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ்னா சன்ஃப்ளவர், ஓகேங்களா. ஹீலியாந்தஸ் வந்து சன்ஃப்ளவர் அண்ட் கிளரோடென்ட்ரம் இட் இஸ் an example for protandry. ஸோ அடுத்தது புரோட்டோகைனி. the stigma mature earlier than the stamens of the flower. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டிக்மா இங்கே வந்து ஸ்டேமன் வந்து ஸ்டிக்மாவை விட சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடுது, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் புரோட்டாண்ட்ரி. புரோட்டோகைனியில் அப்படியே ஆப்போசிட், ஸ்டிக்மா தான் வந்து ஸ்டேமனை விட சீக்கிரமாக மெச்சூர் ஆகுது இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோகைனி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கார்புலேரியா நோடோசா அண்ட் அரிஸ்டோச்சியா பிராக்டியா, ஓகேங்களா. தீஸ் ஆர் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, அடுத்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிரோடென்ட்ரம். புரோட்டாண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, கிளிரோடென்ட்ரம் அதோடைய ஃப்ளவர் தான் இங்கே. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டைலிங்க, ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டைல் பார்த்தோமா. ஸோ புரோட்டாண்ட்ரி கண்டிஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டேமன் தான் விட ஸ்டேமன் தான் வந்து ஏர்லியராக மெச்சூர் ஆகிடும் ஸ்டிக்மாவை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்கான டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டோகைனிக்கு வந்து ஸ்கார்புலேரியா. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் புரோட்டோகைனி. ஸோ புரோட்டோகைனியில் என்ன நடந்துச்சு, ஸ்டேமன்ஸை விட ஸ்டிக்மா தான் ஏர்லியராக மெச்சூர் ஆகிடுச்சு, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம புரோட்டோகைனின்னு சொன்னோமா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வேரியேஷன்ஸ் இதை உங்கள் புக்கில் நல்லா பாருங்கள். ஸோ அடுத்து ஹெர்கோகேமி. In bisexual flowers, the essential organs, the stamens and stigmas are arranged in such a way that self-pollination become impossible. So, ஹெர்கோகேமியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேமனையும் ஸ்டிக்மாவையும் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இங்கே செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. For example, in Gloriosa superba, the style is reflected away from the stamen, and in Hibiscus, the stigmas project far above the stamens. என்னது அரேஞ்ச்மெண்ட் வந்து இங்கே மாறி மாறி இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் இந்த ஹெர்கோகேமி ப்ராசஸில் என்ன நடக்காது, செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஸோ இதை ஹெர்கோகேமி, குளோரிசா. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டிக்மா, ஓகேங்களா. அப்போ ஸ்டேமனை விட ஸ்டிக்மா வந்து தள்ளி அரேஞ்ச் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டிக்மா வந்து ஸ்டேமனை விட ஃபார் அபவ் த ஸ்டேமன்ஸாக இருந்திருக்கும், அதனால தான் இங்கே என்ன நடக்கல, செல்ஃப் பாலினேஷன் நடக்கலை. ஓகே, அடுத்தது வந்து ஹெட்டரோஸ்டைலி. சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் 2 or 3 different forms of flowers. ஸோ ஒரு சில பிளான்ட் வந்து என்னது 2 or 3 different forms of flowers வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், that are different in their length of stamens and style. ஸோ என்னது டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதோட லென்த் ஆஃப் த ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் என்ன பார்க்கலாம், வேரியாக இருக்கலாம். Different in their length and style. Pollination will take place only between organs of the same length. So heterostyle பொறுத்த வரைக்கும் என்னதான் பிளான்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதோடைய ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா வந்து வேரியேஷனில் இருந்தாலும் பாலினேஷன் அங்கே எப்படி நடக்கும்னா ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒரே லென்த்தில் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பாலினேஷன் நடக்கும். அதுதான் வந்து ஹெட்டரோஸ்டைலி. அண்ட் டைஸ்டைலி, த பிளான்ட் ப்ரொடியூசஸ் 2 forms of flowers. ஹெட்டரோஸ்டைலியில் more than 1 form, டைஸ்டைலினா 2 forms. Pin or long style, long stigmatic papillae, short stamens and small pollen grains. Thrum-eyed or short style, small stigmatic papillae, long stamens and large pollen grains. சொன்னது ஒரு சில இதில் வந்து என்ன இருக்கலாம், லாங் ஸ்டைல் இருந்திருக்கலாம், லாங் ஸ்டிக்மா இருக்கலாம், ஷார்ட் ஸ்டேமன் இருந்திருக்கலாம். அதிலே மாறி வந்துச்சுன்னா இப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக, ஸோ எது வேணாலும் இருந்திருக்கலாம், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பிரைமுலா, the stigma of the thrum-eyed flowers and the anther of the pine lie in the same level to bring out pollination. Similarly, the anther of the thrum-eyed and the stigma of pin once is found in same height. This helps in effective pollination. So என்னன்னா இங்கே ஸ்டிக்மா
பெருசாக இருந்தாலோ இல்லை ஸ்டைல் சின்னதாக இருந்தாலோ போலன் கிரெயின்ஸ் அதிகமாக இருந்தாலோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேரியேஷன்ஸ் இருந்திருந்தாலும் எல்லாமே ஒரே லைனில், தட் மீன்ஸ் ஒரே மாதிரி மெச்சூர் ஆகும்போது தான் நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம், பாலினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டைஸ்டைலி. எக்ஸாம்பிள் வந்து பிரைமுலா, ஓகேங்களா. ஸோ இதுதான் லாங் ஸ்டைல். லாங் ஸ்டைல், இது வந்து ஷார்ட் ஸ்டைல் இருக்கிற பாருங்கள், ஷார்ட் ஸ்டைல், இது வந்து லாங் ஸ்டைல். அப்போ இங்கே என்ன நடக்காது, பாலினேஷன் நடக்காது, ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே பாருங்கள், ட்ரை ஸ்டைலில் வந்து லித்ரம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து லாங் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஸ்டைல் வச்சுருக்கிறது, இது வந்து ஷார்ட் ஸ்டைல். அப்போ என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அங்கே பாலினேஷன் நடக்காது. ஸோ எல்லாமே ஒரே டைமில் மெச்சூர் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து ட்ரை ஸ்டைலி. The plant produces 3 kinds of flowers. So distyle-na 2 flowers produce பண்ணும், heterostyle-na more than 1 flower, and tristyle means 3 flowers produce பண்ணும் with respect to the length of the style and stamens. Here the pollen from flowers of one type can pollinate only the other 2 types but not their own type. Example Lythrum, ஓகேங்களா. ஸோ ட்ரைஸ்டைல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, pollen from flowers of one type can pollinate only the other 2. ஸோ இங்கே 3 ஃப்ளவர்ஸ் இருந்திருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் தான் என்ன பண்ண முடியும், அடுத்த 2 கூட மிங்கிள் ஆகி பாலினேஷன் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து என்னது, லித்ரம். ஸோ நம்ம இங்கே டயக்ராம் பார்த்துட்டோம் இல்லைங்களா, ட்ரைஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள் அதுதான். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ ஸ்டெரிலிட்டின்னு என்னது, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் self incompatibility. In some plants, when the pollen grains of a flower reaches the stigma of the same, it is unable to germinate or prevented to germinate on its own stigma. என்னதான் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆனாலும் அங்கே என்ன நடக்கும், சில ஸ்டிக்மாவில் வந்து பாலினேஷனோ ஜெர்மினேஷனோ அங்கே நடக்காது, ஓகேங்களா. ஸோ அப்படி நடக்கலனால என்னது, அங்கே வந்து புது பிளான்ட் உருவாகாது. அப்படிப்பட்ட பிளான்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டெரைல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் எங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் அபுட்டிலான் passiflora, it is a genetic mechanism. Okay students, so நம்ம இந்த கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நீங்கள் வீட்டில் நல்லா படித்து பாருங்கள், ஏன்னா இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் கிளைம்ஸில் டிஃப்ரெண்ட் பாலினேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான மைன்யூட் டிஃப்ரென்ஸை தான் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ஓகேவா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். We will see the remaining in the next class. Thank you student. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.